Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிஎன் கிரிட்ஜ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the battery drainers. ஆமா, the battery drainersனா யாரு? அதாவது என்ன தமிழ்ல என்ன சொல்லலாம், லைக் நம்மளோட சக்தியில எனர்ஜியை வந்து உரியறவங்க, ட்ரைன் பண்றாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், அப்படி ஒரு மாதிரி மெல்லீஸா தான் இருக்கும், அப்படியே ஒரு காத்து போன பலூன் மாதிரி மெல்லீஸா இருக்கும். ஆனா அது எப்போ வந்து ஒரு மனுஷனை இல்லை ஏதாவது கடிக்குது அப்படின்னா, நம்ம ரத்தத்தை அது மெதுவா உரிய 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 எவ்வளோ பெருசாயிடும், நல்லா பெருசாயிடுமா, இல்லை மேக்ஸிமம் சைஸ் அது உரிய அளவுக்கு நல்லா பெருசாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போலதான் நம்ம கூட இருக்கிறவங்களோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிற, அதாவது அது உங்களோட ஆஃபீஸ் கொலீக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட சோ கால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களோட கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம், உங்க நெய்பர்ஹுட்டாக இருக்கலாம், ஹூவர் இட் மேபி எனி பர்சன். ஓகேவா, உங்களுக்கே இப்போ நான் பேச பேச அந்த பர்சன் அப்படியே கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு போவாங்க. ஓகேவா, அவங்க அதாவது உங்கள்கிட்ட நார்மலாக அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிற கான்டெக்ட் ஆகட்டும், அவங்க பேசுகிற விதம், அது எல்லாமே வந்து அப்படியே ஒரு மாதிரி நம்ம எனர்ஜி அப்படியே ட்ரெயின் அவுட் பண்ணும். அவங்க கூட பேசுறது இல்லை அவங்க பேசுகிற சம்பாஷணைகள் அதெல்லாம் ஒரு மாதிரி தேவையில்லாத காரியங்களாக இருக்கும். அது அப்படியே நம்மளை அப்படியே ட்ரெயின் அவுட் ஆக்கிடும். அவங்க கூட நம்ம ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்போம்னா அதுக்கே அப்படியே நம்ம ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படியே ட்ரெயின் ஆகிட்டு கொண்டே போகும். இல்லை நம்மளோட ஃபிசிக்கல் லைக் நம்ம நார்மல் ரொட்டீனே வந்து அப்படியே என்னடா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவோம். என்ன நம்ம ஒன்றும் களைச்சி போய், அதாவது ரொம்ப டெரிஃபிக்காக அப்படியே ரொம்ப ஒர்க்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். வெறும் அவங்களோட கூட சுத்துறதாகட்டும், இல்லைன்னா அவங்களோட பேசுறதாகட்டும், இல்லை எதுவுமே நீங்க பேசவே இல்லைங்க, நான் அவங்க பேசுறது மட்டும்தாங்க கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அது ஒன்று போதும், அவ்வளோதான், டோட்டலாக காலி. அவங்க பேசுற விதமே அப்படியே நம்மள மாதிரி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ் டு யூ. இப்போ நம்ம பேச பேச அவங்களுக்கு புரியுது நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதே போலதான் இந்த மாதிரி மனிதர்களோட சுத்தும் போது வேதத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாமா? 2 வசனம் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். ஓகே, so first verse, Proverbs chapter 13 verse 20. He who walks with wise men will be wise, but the companion of fools will be destroyed. தமிழ்ல வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனம். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஓகே, the verse speaks for itself. ஸோ வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு அர்த்தம் ஈஸியாகவே புரியுது. நீங்கள் வைஸ்மென்னோட பேசுகிறீங்க அப்படின்னா, அதாவது வைஸ்மென்னா அப்போ என்ன சிஸ்டர், நான் வந்து யாரெல்லாம் ரொம்ப அறிவாளிகளாக இருக்காங்களோ அவங்களோட தான் நான் போய் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா, இல்லை அவங்கள தான் வந்து நாங்கள் பேசணுமா? இது அப்படி அந்த கான்டெக்ட் கிடையாது. இது நம்ம என்ன புரியுதா? இப்போ நம்ம நார்மலாக இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து பேசுகிற விதம் கான்டெக்ட் வந்து எடிஃபைங்கா இருக்கா, ஆண்டவரோட நாம மகிமைப்படுதா, இல்லைன்னா ஓகே ஸ்பிரிச்சுவல், இல்லைன்னா ஒரு நார்மல் கான்டெக்ட், ஒரு நாலேஜ் கன்ஸ்ட்ரக்டிவ் வேல பேசுறாங்களா, தட் இஸ் ஃபைன். ஓகே, வைசர், அதுலேருந்து நான் நாலேஜ் நல்லா தான் கெயின் பண்றேன் அப்படின்னா ஓகே ஃபைன். தேவையே இல்லாம அடுத்தவங்களை பத்தி காசிப் பண்றது, இல்லைன்னா வந்து புலி பண்றதாகட்டும், வாட் எவர் இட் மே பி, அதாவது அன்எடிஃபைங். ஓகேவா, அந்த மாதிரி தேவையில்லாத எல்லா காரியங்களும், முட்டாளுக்குரிய காரியங்கள் எல்லாமே என்னென்னலாம் பேசுறாங்களோ, இல்லை அதை நம்ம பேசுறதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா வேதத்துல என்ன போட்டிருக்காங்க, நாசம் அடைவான். அவ்வளவுதான். என்ன இவ்வளவு பயங்கரமாலாம் சொல்றீங்கன்னா, நான் எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணியே சொல்ல, வேதத்துல இந்த வசனம் போட்டிருக்கு. மூடரோட சுத்துறோம்னா என்ன ஆகுமா, நாசம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இந்த வேதத்துல. ஸோ ஜஸ்ட் அப்படியே அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி, இனிமே நான் உன் கூட எல்லாம் நான் சேர மாட்டேன், உன் கூட போனா நான் நாசமா தான் போவேன் அப்படிலாம் ஒன்றும் உங்களை வந்து அப்படியே ஹார்ஷா போயிட்டுலாம் சொல்லிட்டு வர சொல்ல. ரைட், நம்ம ஆண்டருக்குள்ள we are matured enough. ஓகே, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க தேவையில்லாத அதை பேசுறாங்களா, we have all the rights to say no, இல்ல இந்த கண்டென்ட் நான் கேட்க விரும்பல, இதே எங்க கிட்ட நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர்ல நீங்க சொல்லுங்க. ஸோ தட் அதனால நம்மளோட பேட்டரி ட்ரெயின் ஆகாது. பேட்டரி இன் த சென்ஸ் நம்மளோட எனர்ஜி ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் லைஃப், வாட் எவர் இட் மேபி, இட் won't get drained. செகண்ட் verse என்னன்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 33 வாசிக்கலாம். So yes, do not be deceived, evil company corrupts good habits. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். Do not be deceived, evil company corrupts good habits. தமிழ்ல வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள்,
ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஸோ என்ன சொல்றாங்க, நல்லொழுக்கங்களை கெடுக்கும். உன்னோட குட் ஹேபிட்ஸ், அதாவது இப்ப நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்கும் ஒரு நல்ல நல்ல பழக்கம் இருக்குல்ல. கைண்டா இருப்பாங்க, ஹெல்பிங் நேச்சரா இருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தவங்க பேசுறத பொறுமையா கேட்கறதாகட்டும், வாட் எவர் இட் மேபி, ஓகேவா, இல்லை நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பீப்புளோட நம்ம பழக பழக பேச பேச ஆப்வியஸ்லி யூ அக்செப்ட் இட் ஆர் நாட், நம்ம ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். ஆமா, பிகாஸ் வி ஆர் மியர் ஹியூமன் பீங்ஸ். இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு ரெண்டு பர்சன் இருக்காங்க. ஒருத்தங்க தே ஆர் ஆஃப் வெரி குட் கேரக்டர், இன்னொருத்தவங்க ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள தூக்கி ஒரு ரூம்ல போடுங்க, அவங்க கூடயே பழகிட்டே இருக்காங்க. இல்ல ரூம்ல கூட சரி, அவ்வளோலாம் வேணாம், நார்மலா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் டைம் கேரிஸ் அவே, அப்படியே கேரக்டர் சேஞ்ச் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி அந்த ஒரு இண்டிவிஜுவல் எப்படி இன்னொருத்தவங்களை இம்பாக்ட் பண்றாங்க. இப்ப அந்த ஒரு நல்ல பர்சன் அந்த தேவையில்லாத பழக்கத்துல இருக்காங்களா, அவங்களை இம்பாக்ட் பண்ணி அவங்க நல்லவங்களா ஆறாங்கன்னா ஃபைன், பெட்டர். இல்ல இவங்களோட கேரக்டர் இவங்களை ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா இங்க என்ன போட்டிருக்காங்க, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதாவது ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத பேச்சோ தேவையில்லாத காரியங்களோ, இந்த மாதிரி பீப்புள்லாம் நம்ம பழகும் போது நம்மளோட குட் கேரக்டர் இட் வில் பி ஸ்பாயில்ட். ஸோ என்ன ஆக ஆரம்பிச்சோம், அந்த நல்லா இருக்கிற பர்சனும் அவங்களோட கேரக்டரை லூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதத்துல போட்டிருக்கு. ஸோ வி நீட் டு பி வெரி காஷியஸ் ஹியர். நம்மளுக்குன்னு இருக்கிற கேரக்டர், நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு குட் கேரக்டர், குட் கண்டக்டர், வி மஸ்ன்ட் லூஸ் ஃபார் ஜஸ்ட் தீஸ் மியர் பீப்புள். ஓகேங்களா, இனிமே இந்த மாதிரி பீப்புள் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கல, ஓகே இந்த மாதிரி பீப்புள்லாம் நம்மளை சுத்தி இருக்காங்களான்னு யூ அனலைஸ் வித் யுவர் செல்ஃப். ஓகே சப்பா, இந்த மாதிரி என்னை சுத்தி இருக்கிற பீப்புள் எங்க இருக்காங்க, என்னோட ஆஃபீஸ்லயா, என்னோட மினிஸ்ட்ரி, நாங்க பண்ற மினிஸ்ட்ரிலயா, இல்லைன்னா என்னோட ஸ்கூல்லயா, என்னோட காலேஜ்லயா, என்னோட நெய்பர்ஸ்லயா. யூ ஜஸ்ட் திங்க், சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க, இந்த மாதிரி பீப்புள்கிட்ட இருந்து நான் விலகி இருக்க, தூரம் போக, ஓடி வர எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. தேவையில்லாத சம்பாஷணைகள்ல நான் ஈடுபடவே கூடாது ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆஸ்க் ஹெல்ப் டு த ஹோலி ஸ்பிரிட். அவர் கட்டாயமா உதவி செய்வார். ஆமென். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா, அன்பின் ஆவியானவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம். அப்பா, வேதத்துல போட்டிருக்கே அப்பா, இந்த மாதிரி பீப்புள்கிட்ட இருந்து ஏசப்பா நாங்க ஜாகிரதையா இருக்கணும் ஆண்டவரே, நீங்க சொல்லுகிறீங்களா ஆண்டவரே. அப்பா, நாங்கப்பா புத்தி உள்ளவர்களாக நாங்க நடந்து கொள்ள எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. இதை பாக்குற, இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆவியான தேவனே நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சம்டைம்ஸ் they might be in a position, ஐயோ இவங்க பேசுறத நான் கேட்டுதானே ஆகணும், வேற வழியிலேயே இப்படி சொல்லிடுவாங்களோ இப்படி சொல்லிடுவாங்களோ, அந்த பீப்புளுக்கு பயந்தவங்க இப்படி இருக்காங்களா, என் தேவன் நீர் அவங்களுக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்து தேவையில்லாத சம்பாஷணைகள் நடக்கும் பொழுது அங்கிருந்து எழுந்து வர, புறப்பட்டு போக, அப்ப அந்த தைரியத்தின் ஆவியை என் தேவன் நீர் கொடுப்பீராக ராஜா. ஹெல்ப் them to say no to certain things ஆண்டவரே. அப்பா, ஸ்ட்ரிக்டா ஃபார்மா இல்ல இந்த மாதிரி காரியத்தை என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆவியான தேவன் நீர் அவங்களை பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீரே ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா, எப்பா நாங்க வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும், படிக்கிறதுல ஆகட்டும், ஹாஸ்பிட்டல், காலேஜ், வேறெவர் இட் மே பி லார்ட், மினிஸ்ட்ரியில ஆகட்டும், இல்ல நார்மல் ஹோம் மேக்கரா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா என் தேவன் நீரை ஏசப்பா பிரத்யட்சமா உதவி செய்வீராக சுவாமி. எங்க ஒவ்வொருத்தருக்கும் என் தேவனை நீரே பலப்படுத்தி ஞானத்தை தாங்க. அப்பா, நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி ஏசப்பா இந்த மாதிரி பேட்டரி ட்ரைனிங் பீப்புள்கிட்ட இருந்து ஏசப்பா நாங்க எங்களை விளக்கை காத்துக்கொள்ள ஆவியான தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. நீரே எங்களை பலப்படுத்தி யூ பி ஆர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆண்டவரே. இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.